ரொம்ப ஆன்மீகத்துல போறீங்க அப்படின்னா அதோட முதல் எதிர்வினை எங்க காட்டும் அப்படின்னா உங்க குடும்பத்துல தான். நீங்க ஒரு தீவிர முருகன் பக்தன் அப்படின்னா லைக் அண்ட் காமெண்ட் பண்ணிட்டு பொதுநலம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எந்த அளவு காட்டும் அப்படின்னா உன் கூட நான் வாழவே மாட்டேன், உன் கூட நான் இருக்கவே மாட்டேன், விவாகரத்து பண்ற அளவு காட்டும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த இறை சக்தி உங்களை பக்குவப்படுத்துவதற்கு மட்டுமே இந்த சண்டை சச்சரவு உருவாகுதே தவிர நீங்கள் பிரிந்து போவதற்கோ இல்லை நீங்கள் தனியாக கஷ்டப்படுவதற்கு இல்லை. அந்த மாதிரி சண்டை மற்றும் சூழ்நிலை வரும்பொழுது ஆண்களோ அல்லது பெண்களோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்றால் அமைதியாக இருந்துவிட்டு இதுவும் கடந்து போகும் என்று கோபம் கொள்ளாமல் அதற்கு ரியாக்ட் செய்யாமல் இருக்க வேண்டும். இதனால் தான் சண்டை வருகிறது என்று உணர்ந்து விட்டாலே போதும். இவ்வளவு பெரிய இறை சக்தி எங்கே கொண்டு போகும் என்றால் உங்கள் குடும்பத்திற்கு தான். உங்கள் குடும்பத்தில் இருக்கும் தாய், தந்தை, மனைவி, கணவர் என்று இவர்கள் முக்கியமாக சண்டை வந்து உங்கள் நிம்மதியை கெடுக்கும் அளவும் பண்ணும். அதனால் தான் மிக ஆழமாக ஆன்மீகத்தில் செல்லும் போது இந்த பக்குவம் உங்களிடம் வந்துவிட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் அனைவருக்கும் இந்த பக்குவம் வராது. அதனால் அதிகமாக சாமி கும்பிடுபவர்கள் வீட்டில் ஏதாவது சண்டை வந்தால் அமைதியாக அதை கடந்து செல்லுங்கள். ஏனென்றால் இதனால் தான்